Hi friends, welcome back to my channel. இதுல கொஞ்சமா ஷாம்புவை சேர்த்து பாருங்க, உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு கிடைக்கும். அது என்னன்றது வீடியோல டீடைலா சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கிறேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபிளாக்ஸ் சீட் சேர்த்துக்கலாம். ஃபிளாக்ஸ் சீட் அப்படின்றது ஆலிவ் விதை. இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வேப்பங்குச்சியையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வேப்பிலையை நீங்க பறிச்சுட்டு அந்த குச்சி இருக்கும் இல்லையா, அதையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வேப்பிலை ரெண்டுத்தையுமே நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு முக்கியமான பொருளை தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். இது என்ன அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ் சேர்த்துருக்கிறேன். ஃப்ரெஷ் லீவ்ஸாக கிடைச்சிது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ட்ரையாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ரைஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ரைஸோ அப்படின்னா பாஸ்மதி ரைஸோ எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்லயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவுக்கு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அதாவது நம்ம எடுத்துக்கிற பேன்ல 3/4 வாசி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்லையும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸாக நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸுமே நல்லா பாயில் ஆகணும். வெந்தயம், அரிசி, கருஞ்சீரகம் இது எல்லாமே நல்லா கொதிச்சு நல்லா குக் ஆகணும். நம்ம சேர்த்துருக்கிற லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நல்லா க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற இந்த வாட்டரும் பார்த்தீங்கன்னா 1/2 அளவுக்கு வர அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற இன்கிரீடியன்ஸோடைய எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்லா பாயில் ஆயிடுச்சு. லீவ்ஸுடைய கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது சூடா இருக்கும் போதே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா ஒரு கரண்டியோ யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. உள்ள இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லா நமக்கு ஃபில்டர் ஆகி கிடைக்கும். எந்த அளவுக்கு அழுத்தி நல்லா பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேர்த்துருக்கிற அந்த லீவ்ஸ் அதுக்கப்புறம் உள்ள சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்ல இருக்கிற அந்த எசன்ஸ் ஃபுல்லாவே நமக்கு நல்லா ஃபில்டர் ஆகி கிடைக்கும். இந்த சக்கை நமக்கு தேவையில்லை. ஸோ தூக்கி போட்டுடலாம். இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிட்டதுனால இதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. இது அகைன் 1 more டைம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஏதாவது தூசி துகள் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஃபில்டர் ஆகிடும். இது இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப ஜெல் மாதிரி திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலா ஃபிளாக்ஸ் சீடை வாட்டரோட சேர்த்து பாயில் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப திக்கா ஜெல் மாதிரியான கன்சிஸ்டன்சில தான் நமக்கு கிடைக்கும். ஆனா இது கூட முக்கியமான ஒரு சில இன்கிரீடியன்ஸும் சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்துல நீங்க பாயில் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப திக்கா ஜெல் மாதிரியும் இல்லாம ரொம்ப லிக்விடாவும் இல்லாம ரொம்ப மீடியமான கன்சிஸ்டன்சில தான் நமக்கு கிடைக்கும். இதுதான் சரியான பக்குவம். இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துல நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ரெடி பண்ண இந்த லிக்விட்ல இருந்து பாதியை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதுல மைல்டான ஒரு ஷாம்பு நம்ம ஆட் பண்ண போறோம். நல்ல மைல்டான கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹெர்பல் ஷாம்புவா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஷாம்புவை கரெக்டா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அளவு தெரியும், அதனால நான் டைரக்டா ஆட் பண்ணிருக்கிறேன். இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க. இதுல ஷாம்பு ஆட் பண்ணதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
கொஞ்சம் கூட அந்த திக்னஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கொஞ்சமா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம சேர்த்திருக்கிற ஒவ்வொரு இன்கிரியன்ஸ்லயும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. 100% நமக்கு பெஸ்டான ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ண போறோம், எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஷாம்பு ஆட் பண்ணிருக்கிறோம். இந்த ஷாம்பு ஆட் பண்ணதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம அப்புறமா தான் யூஸ் பண்ண போறோம். ஷாம்பு ஆட் பண்ணாம தனியா ஒரு பார்ட்டிஷன் நம்ம பிரிச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில ஊத்தி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு யூஸ் பண்றது ரொம்ப வசதியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சின்னதா வாட்டர் பாட்டில மூடியில சின்ன சின்னதா ஹோல்ஸ் போட்டுட்டு அதுல கூட நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இந்த லிக்விட் பாக்குறதுக்கு மாதுளப்பழ கலர்ல தான் இருக்கும். அரோமாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்ப்ரே பண்ணும் போதே நல்ல ஸ்மெல் வரும். கையில வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது ஸ்ப்ரே பண்ணும் போது ரொம்ப மைல்டா தான் இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இருக்கவே இருக்காது. ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது டைரக்டா நீங்க கையில ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபிளாக்ஸைட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப திக்கா ஜெல் மாதிரி பிசு பிசுப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப மைல்டா தான் இருக்கும். ஹேரை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தலையில வந்து கொஞ்சமா ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க ஆயில் இல்லாம ரொம்ப ட்ரையான ஹேர்ல வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரேல வந்து கொஞ்சமா நீங்க ஹேருக்கு வந்து என்ன ஆயில் யூஸ் பண்றீங்களோ அந்த ஆயிலை வந்து லைட்டா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய டாக்டருடைய ஹேர்ல தான் இது வந்து ஸ்ப்ரே பண்ண போறேன். ஆல்ரெடி அவங்களுடைய ஹேர்ல வந்து ஆயில் இருந்ததுனால நான் வெறும் வந்து அந்த ஸ்ப்ரே வந்து அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலயுமே முக்கியமா வந்து ரூட்ல வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஹேரை ஃபர்ஸ்ட் நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அப்பதான் லேயரா எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டு நமக்கு அப்ளை பண்ண முடியும். ஹேருடைய ஸ்கேல்ப்ல இருந்து எண்டு வரைக்கும் ஹேர் ஃபுல்லாவே நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபிங்கர் டிப்ல நல்லா இந்த மாதிரி மைல்டா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து மைல்டா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மைல்டு மசாஜ் கொடுக்கறதுனால பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஹேர் ஃபாலிக்ல ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் growth நல்லா டெவலப் பண்ணும். ஹேர் growth உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹேர் growthக்கு நீங்க யூஸ் பண்ற பேக்கா இருக்கட்டும், ஸ்ப்ரேவா இருக்கட்டும், ஆயிலா இருக்கட்டும், இந்த மாதிரி நல்லா வந்து லைட்டா மசாஜ் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஹேர் growthம் நமக்கு நல்லா இருக்கும். வெறுமனே ஸ்ப்ரே பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஹேருடைய ஸ்கேல்ப்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் 100% நம்முடைய ஹேர் growth நல்லா டெவலப் பண்ண முடியும். நல்ல பெஸ்டான ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி மைல்டு மசாஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததுலயே கொஞ்சம் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணியே நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஹேர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியா நல்ல ஷைனிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் வாஷ்லயே நல்ல பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். மிச்சம் இருக்கிறத ரெஃப்ரிஜரேட் பண்ணி 15 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாம நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஒன் டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி 2 டைம் கூட நீங்க டிவைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ் பேட்சா நீங்க கூட ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வீக்லி ட்வைஸ் இல்ல த்ரைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட்டா கிடைக்கும். நீங்க வேற எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். இது மட்டுமே யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு அப்படின்னா பெர்மனன்ட்டாவே நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெமெடியை கண்டினியூஸா யூஸ் பண்ணி பாருங்க. ஹேர் நல்ல சாஃப்டா சில்கியா நல்ல ஷைனிங்கா மாறிடும். முக்கியமா கர்லிங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் ஃப்ரிஸியா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இந்த ரெமெடியை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட்டாவே உங்களோட ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ரைட்டன் ஆயிடும். நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாவும் இருக்கும். கர்லிங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு அதிகமா வந்து முடி நீளமா வளராது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ரெமெடியை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஹேர் growthம் நல்ல வந்து ஃபாஸ்டா இருக்கும். நல்ல வந்து உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னுடைய டாக்டருடைய ஹேர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப வந்து கர்லிங்கான ஹேரா இருந்துச்சு. இதை கண்டினியூஸா யூஸ் பண்ண நல்ல ஸ்ட்ரைட்டன் ஆயிடுச்சு. அதே சமயத்துல நல்ல வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாவும் மாறிடுச்சு. அதே போல சுருட்ட முடி இருக்கிற பல பேருக்கு ஹேர் ரொம்ப லாங்கா வளரவே வளராது. ஸோ அந்த மாதிரி குட்டையான முடி இருக்கிறவங்க இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஹேர் நல்ல லாங்கா வளரதை நீங்க பார்க்கலாம். இதுல சேர்த்திருக்கிற ஒவ்வொரு இன்கிரியன்ஸ்லயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எல்லாமே உங்க ஹேர்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணி ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஹேர் growth இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். என்னுடைய டாக்டருடைய ஹேர் நல்ல கர்லிங்கா ரொம்ப ஃப்ரிஸியா தான் இருந்துச்சு. இப்போ நல்லா ஸ்ட்ரைட்டன் ஆயிடுச்சு. அதே சமயத்துல நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாவும் மாறிடுச்சு. ஹேர் growthம் பாத்தீங்கன்னா ஷோல்டர் வரைக்கும் இருந்தது. வீக்லி ட்வைஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ கண்டினியூஸா 3 மந்த் கிட்ட யூஸ் பண்ணி ஸோ இந்த அளவுக்கு லென்த் வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கு. இதை கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய ஹேருடைய டென்சிட்டி வந்து டபுள் த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு, இச்சஸ் இருக்கு அப்படின்னா அதை கண்டினியூஸா நல்லா வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா கியூர் பண்ணி கொடுக்கும். இதை நான் யூஸ் பண்ண முக்கியமான இன்கிரியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஃபிளாஸ் தான். இந்த ஃபிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ட்ரையா ஹெர்பல் ஷாப்ல வாங்கினது. இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிட்டேன்.
கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வச்சீங்க அப்படின்னா இதுல இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி இந்த மாதிரி நல்லா வந்து கலர்ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். இதுல சேர்த்திருக்கிற ஒவ்வொரு இன்கிரியன்ஸுமே நமக்கு ரொம்பவே முக்கியம் தான். ஆனா மெயினான இன்கிரியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹைபிஸ்கஸ் ஃபிளார்ஸ் தான். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிளார்ஸா கிடைச்சது அப்படின்னா நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஷாப்ல நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அதை வாங்கி நீங்க வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்து ஊற வச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். நான் சேர்த்திருந்த இந்த மெஷர்மெண்ட்ல 2 டிவைட் பண்ணி ஒண்ணுல வந்து ஷாம்பு ஆட் பண்ணிருந்தேன், இன்னொன்னு வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு யூஸ் பண்ணேன். இதை வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இதை ஒரு ஆளுக்கு மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரெடி பண்ணதை 2 டைம்ஸ் கிட்ட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே 2 ஆள் யூஸ் பண்ற மாதிரி அப்படின்னா 1 டைம் மட்டும் தான் வரும். மிச்சம் இருக்கிறத மறக்காம ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெட்ஏக் சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்றதை விட ஃப்ரெஷ் பேட்சா நீங்க ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பெட்டரா இருக்கும். அதே போல சைனஸ் ஹெட்ஏக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப நேரத்துக்கு தலையில வச்சுக்காம ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப பெஸ்டா இருக்கும். இத கர்லிங் ஹேர் இருக்கிறவங்க மட்டும் இல்லங்க, நார்மல் ஹேர் இருக்கிறவங்களும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேரை கண்டினியூஸா நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியா மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா கர்லிங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு மறக்காம இதை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு டைம் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு பெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேச்சுரலா உங்களுக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much. கீப் வாட்சிங்.